ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவன் தரையை காமிச்சிட்ருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே இருக்க ஃபுல் டோட்டல் பேப்ளேட் கலெக்ஷன் தான் காட்ட போகிறோம். ஸோ இதுக்குள்ளே தான் கைஸ் இருக்குது. பேப்ளேட்ஸ் அண்ட் லான்ச்சஸ் டூல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட எத்தனை பேப்ளேட் எல்லாம் எத்தனை லான்ச்சர்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க கைஸ் டக்குன்னு பார்த்துருவோம். ஸோ கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு லான்ச்சர்கிட்டே போயிடலாம், அப்புறமா பேப்ளேட்டை பார்த்துப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லான்ச்சஸ்ஸு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எல்ஆர் லான்ச்சரு. ஸோ இது ரைட் லான்ச்சரு. இதுவும் எல்ஆர் லான்ச்சர் ஒயிட் கலர். இது அதே லான்ச்சர் தான். ஸோ இது ப்ரோட்டோ லான்ச்சர். இதுவும் ப்ரோட்டோ டைப்பு. அப்புறம் இது ஒரு ரிப்கார்டுங்க. இங்கே இருக்கேஸ். இருங்க இதை மாட்டிடுவோமா, இருங்க ஒரே நிமிஷம். ஓகே மாட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லான்ச்சர் திரும்ப இருக்குது. அப்புறம் இது ஒரு நம்ம ப்ரைஸன் வாங்கினப்போ தந்த லான்ச்சரு. ஸோ ஒன்றும் இருக்குது, எல்லா லான்ச்சரும் இருக்குது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரிப்ஸ் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஜென்னோட ஒரு லான்ச்சரு பெருசாக இருக்குது. மெட்டல் பேப்ளேட் லான்ச்சஸ்னால் இது ஒன்று. ஸோ இந்தமாதிரி லான்ச்சஸ் நிறைய இருக்குது. 1 2 3 4 அப்புறம் 5 6 இது 2 தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மீதிலாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ரிப்கோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ரிப்ஸு 1 2 3 4 4 க்ரிப் இருக்குது மெட்டலில். பஸ்ட்டில் வந்து 2 க்ரிப் இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னா, இந்த டப்பாக்குள்ளே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பேப்ளேட்ஸோட இந்த ஃபியூஷன் வீலு, இது ஆக்சுவலாக இதுக்குள்ளே டிப்புலாம் இருக்குது. டிப்பு ஸ்ப்ரிங்கு அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை கைஸ். டூல்ஸு, ஃபியூஷன் வீலு, லேயரு, எக்ஸ்ட்ராவாக இருக்க பார்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இதை அப்படியே வச்சுட்டு இதை அப்படியே முடி இருக்கிற இடத்துல வச்சுருவோம். இதுக்குள்ளே கொஞ்சம் பேப்ளேட்ஸ்க்கான பொருளாக இருக்குது. ஸோ இதாங்க ஃபோன் ஸ்டாண்டு. நான் இதில் தான் டெய்லியுமே இதில் நம்ம வீடியோ எடுப்போம் பார்த்திங்களா, அதை வந்து இதில் தான் எடுப்பேன். இதில் வந்து இதுக்குள்ளே அது தேவையில்லாத விஷயம். ஸோ இது வந்து கொஞ்சம் பேப்ளேடுக்கு சம்மந்தப்பட்டது. படாமல் இருக்க பொருட்களும் இருக்குது. உடஞ்ச லேயரு, கொஞ்சம் தேவைப்படாமல் இருக்க பொருள், அந்த மாதிரி பொருள்லாம் வச்சுருக்கேன். இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா இருக்குது. இந்த டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா லான்ச்சர் உடஞ்சிருக்க இந்த உடஞ்சி போயிருக்க லான்ச்சர் அதெல்லாம் வச்சுருக்கேன். அதோட கியரு அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம திரும்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்காது, நான் இப்போ தான் அடுக்கிறேன். ஸோ லான்ச்சர் இங்கே இருக்கட்டும், க்ரிப்லாம் எடுத்துருவோம். ஓகே, இந்த டப்பாவை இப்போதைக்கு ஓரமாக வச்சுப்போம். ஸோ லான்ச்சர்லாம் மட்டும் இவ்வளோ இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேப்ளேட்ஸ் தான். ஸோ இவன் 2 பேரையும் எடுத்துருவோம் கைஸ். இது வந்து நான் பேப்ளேட். இது வந்து பம்பரம் 2 இருக்குது. பச்சை கலர் 1, பிங்க் கலர் 1. சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம ஒன்றா பார்ப்போம். இதுதான் டோட்டல் பேப்ளேட் கலெக்ஷனுமே இருக்குது கைஸ். ஒரு பேப்ளேட் கூட மிஸ் ஆகலை. ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஒரு பேப்ளேட்டாக பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்னிங், இந்த 2 பேப்ளேட்டும் நம்ம ஒரு செட்டாக வாங்கினோம். அதில் வந்து இந்த பேப்ளேட்டுக்கும் லைட் இல்லை, இந்த 2 பேப்ளேட்லேயும் லைட் எரியும். ஸோ இந்த பேப்ளேட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங்கு, ப்ளூ கலர். என் தம்பி ஃபுல்லாக கிளே போட்டு வச்சுருக்கான். சரி ஓகே, ஸோ லைட்னிங். செகண்ட் வந்து அதே இதில் இருக்க ஸ்டாமு, இது கீழே வந்து எம்சில் போட்டு வச்சுருக்கான். ஆனால் இதெல்லாம் நான் இப்போ யூஸ் இல்லை. சரி ஓகே, இது எங்கடா ஸ்டாமுன்ற பேர் காட்டணுமே கைஸ் உங்ககிட்ட. இதோ இருக்குது பார்த்தீங்களா ஸ்டாமு. இது லைட்டிங் ஒழுங்காக தெரிஞ்சான்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா லைட்னிங். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு பேப்ளேட்ஸ் இருக்குது, மெட்டல் பேப்ளேட்ஸ் இருக்குது, அப்புறம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம மெட்டல் பஸ்ட்டில் இருக்க டர்போ சீரீஸில் இருக்க 2 பேப்ளேட் இருக்குது. அதில் வந்து நான் ஒன்று இந்த விட்ரி வண்டர் வால்ட்ரேக், அப்படி இல்லைனா வின்னிங் வால்ட்ரேக் கூட சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு அட்டாக் டைப் பேப்ளேடு, மேலே மெட்டல்லாம் போட்டிருக்காங்க, டர்போ பேப்ளேடு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெட் அக்கிலிஸ், அப்படி இல்லைனா சி அக்கிலிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹைட்டு சேஞ்ச் பண்ணுற மோடோடு இருக்குது. ஸோ டர்போ, இதுவும் ஒரு டர்போ பேப்ளேட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேஜ் எக்ஸ்கேலிபர் இருக்குது. ஸோ நடுவில் ஒரு ஸ்வாடை வச்சிட்ருக்கான். ஸோ கீழே டிப்போ மெட்டல் தாங்க. ஸோ அதுக்கடுத்து எல்லாரையும்
அவனோட பவரை வச்சு குறைக்கிற எல்லாரோட ஸ்டெமினாவையும் அவனோட ரப்பரை வச்சு குறைக்கிற ட்ரைன் ஃபாஃப்னியர் தான் யூஸ் இருக்குது. வாய் ரொம்ப வளருது. ஓகே, அதில் வந்து 3 சைடும் ரப்பர் பேண்ட் வச்சு ரப்பரை ஒட்டி வச்சுருந்தோம். அந்த பெண்ணோட க்ரிப்பு அதை வந்து இங்கே ஒன்று மட்டும் தான் இருக்குது. நான் இந்த இடத்த கழட்டிட்டு அதுக்கு பதிலாக மாட்டலாம் ரப்பர் அப்படின்னு நினச்சா அது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதில் ஒட்டி விட்டேன். இது ஈஸியாக ஸ்பின் ஸ்டிலும் பண்ணல. ஸோ இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இல்லை, ஒன்லி இந்த இடத்துல மட்டும் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்மக்கிட்ட இருக்க பஸ்ட்டில் நார்மலான ஒரு டைப்ஸ் இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைல்டு வைவரான் இருக்கான். செமையான ஒரு டிஃபென்ஸ் டைப் பேப்லெட், பட் இதுக்கு அட்டாக் டைப் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவனும் ஒரு செமையான ஸ்டெமினா டைப் பேப்லெட், ராக் டவர், ரேஞ்சிங் ராக் டவர்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இவனுக்கும் அட்டாக் டைப் தான் இருக்குது. ஸோ இது சுத்தங்க ஃப்ரீ ஸ்பின்னிங். ஸோ அதுக்கடுத்து நம்ம இந்த சேனலோட ஃபஸ்ட்லேருந்து நம்ம கூட சுற்றிட்டு இருக்க ஸ்ப்ரைசன். ஆனால் நம்ம இவங்க கூட சுற்ற மாட்டேங்கும். இவனை எல்லா பேட்டிலே விட்டு போயிடும். ஸோ ரொம்ப வீக்காக இருக்கான். ஸோ இவனை ஏதாவது பண்ணி பார்க்கணும் கைஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூம் சைசர், டார்க் டூம் சைசர் இல்லைனா டெத் சைசர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாலு இந்த டயர் டிரைவரோடு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸில் கிங்காக இருக்குது கிங் கெர்பியஸ். உடஞ்சிருக்கா என்ன கைஸ்? இந்த லேயரில் இங்கே எதுவும் உடஞ்சிருக்க மாதிரி இருக்குது. உடையலான்னு தான் நினைக்கிறேன். இல்லைங்க, அதுதான் டிசைனு. ஸோ உடையில தானே. சரி ஓகே, நான் அப்புறமா அதை பார்த்துக்கிறேன். உடஞ்சா என்ன புது பேரோடு வாங்க போகிறோம். ஸோ ஓகே, அதுக்கடுத்து லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட இருக்க பஸ்ட்டு பேப்லெடு. ஸோ நம்மளோட டேஞ்சரஸ் வால்ட்ரேக் எம்சில் போட்டு இவனை ஷார்ப்பாக்கி வச்சுருக்கோம். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே செம்ம வெயிட்டுங்க இது. ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டல் பேப்லெட்ஸ் தான் இருக்கானுங்க. ஒன்றுத்தியாக பார்த்துருவோம். ஸோ இவன் வந்து கலர்ஃபுல் எல்ட்ராகோ. இவன் பேர் நான் தான் வச்சேன், கலர்ஃபுல் எல்ட்ராகோன்ட்டு. கலர்லாம் இருக்குல்ல. இவன் வந்து ஒரு வேஸ்ட்டு பேப்லெட். இவனையும் ஸ்ப்ரைசன் மாதிரி தாங்க, எடுக்கிறதே இல்லை. இப்படி ஒரு பேப்லெட் இருக்குன்றதே சில பேருக்குலாம் இப்போ தான் தெரியும். எங்கிட்ட இருக்குன்றதே. சரி ஓகே, இதுவும் ஒரு எல்ட்ராகோ போட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு சோகன் ஸ்டீல். இவனும் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஸ்ப்ரைசன் வாங்கின டைமில் தான் வாங்கினோம். ஒரு 1 இயருக்கு முன்னாடி 2023 வாங்கியிருக்கோம். அப்படின்னா 2 இயர் ஆகிருக்கணும். செப்டம்பர் ஆனால் தான் 2 இயர் ஆகும். சரி ஓகேவா, இப்போ வந்து ஜூன் தான் ஆகிருக்கு. ஸோ ஷோகன் ஸ்டீல் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கான். ஆடின சவுண்டுக்கு இது உள்ளே நாங்கள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அந்த மணின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்போ, ப்ளூ கலர் டெம்போ. இவனுக்கு வந்து வேறு டிரைவர்லாம் போட்டு வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவரோட ஓனர் இவன் தான். ஸோ இவனுக்கு வந்து இப்போ இந்த டிப் போட்டு வச்சுருக்கோம். பேகசஸ் ஸ்டாம் பேகசஸ், அங்கே போய் உக்காரு. சரி ஓகே, இப்போ வந்து கியாயோட ராக் லியோன் கைஸ், வாட பேப்லெட். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஸ்டெமினாவாக இருந்தாலும் தோக்கடிச்சிருவான், அட்டாக்காக இருந்தாலும் தோக்கடிச்சிருவான், டிஃபென்ஸாக இருந்தாலும் தோக்கடிச்சிருவான். இவன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு எல்ட்ராகோவில் கேலக்ஸி வித் ரெட்டு லேயரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேப்லெடு. இது வந்து ஆரஞ்ச் லியோன் இது பேர். நம்ம தான் எல்லாத்துக்கும் பேர் வச்சோம். ஸோ இது வந்து ஆரஞ்ச் லியோனு. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்லாம் இந்த அட்டாக் பேப்லெட்டோட இதையும் ஒரு வீடியோ போட்டிருப்போம், ரொம்ப அட்டாக் டைப் பேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது செம்ம அட்டாக்ங்க. இந்த டிப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆரஞ்சு இவனே வந்து எடுத்து போட்டுருவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது ரெட் கேலக்ஸி, இது க்ரீன் கேலக்ஸி. ஸோ இது எந்த சேஞ்சுமே இல்லைங்க, அதே பேப்லெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்ட்ராகோ, லைட்னிங் எல்ட்ராகோ. ஸோ பிளிட் ஸ்ட்ரைக்கரோட ஸ்டிக்கரோட இப்போ இருக்கான். ஸோ இவனை ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ஆக்கணும். அது வந்து இந்த ஸ்பின் ட்ராக்கும் டிப்பும், ஸ்பின் ட்ராக்கு, டிப்பு, ஃபேஸ் போல்ட்டு, இது 3மே இதுவாகிடுச்சிங்க, காணாமல் போயிடுச்சு. அது 3மே ஒட்டிக்கிச்சு, காணாமலாம் போல் ஒட்டிக்கிச்சு. அதனால் எடுக்க முடியல. ஃபேக்கு வேறு போட்டு இதுவாகிடுச்சா. ஸோ அதனால் ஒட்டிக்கிச்சு. அதனால் இந்த பேப்லெட்டோட பார்ட்ஸை போட்டிருக்கோம். ஸோ இப்போயும் அதே மாதிரி தான் இருப்பான். டிப்பு வந்து இது தான், டிப்பு அதே தான், ஸ்பின் ட்ராக் இதுதான் காணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்போ. இவனையும் நிறைய வீடியோவில் எடுக்கிறதே இல்லை. இவனோட டிரைவர் வந்து காணுங்க. நான் இப்போது இதுவே காணும். இது ஆக்சுவலாக டார்க் புல்லோடது. அதுக்கு பதிலாக தான் நான் டார்க் புல்க்கு இது போட்டிருக்கேன். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா,
அதுக்கு பதிலாக தான் இதை போட்டிருக்கேன். இதை வச்சு இப்போ திரும்ப அதே மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா, எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஸோ ஓகே, ஸோ இதே அடிச்சிருவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேகசஸ், பிளட் பேகசஸ்ன்னு வச்சோம். இப்போ க்ரீன் கலரில் இருக்கான், இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு தெரில. பேகசஸ் அவ்வளோதான். ஸ்டாம்ப் பேகசஸ் தாங்க நம்மகிட்ட. பேகசஸ் 2 இருக்குது, கேலக்ஸி 2 இருக்குது. அது லேயர்லாம் வேறு காம்போ. ஸோ ஓகே, ஸோ இது வந்து டார்க்கு ப்ளூ, ஒரு பயங்கரமான ஒரு டிஃபென்சிவ் பேப்ளேடு. ஸோ எந்த பேப்ளேடு வந்தாலும் அடித்து தூக்கி போட்டுரும். ஸோ செம்மையான ஒரு டிப்பை வச்சுருக்கு, பேலன்ஸ் டிப் ஆக்சுவலாக அது. ஸோ லாஸ்ட்டாக இருக்க மெட்டல் பேப்ளேடு தான் நம்ம ரீசெண்டாக வாங்கி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டுருக்கிற பிளிட்ஸ் ஸ்ட்ரைக்கரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேசமோனே இவன் தான் இந்த பேப்ளேடோட ஓனர். ஸோ ஃபஸ்ட்டு ரேஸ் ஸ்ட்ரைக்கர் இருக்கும், அதுக்கடுத்து பிளிட்ஸ் ஸ்ட்ரைக்கர் இருக்குது நம்ம கீழே. இதோ இங்கே ஜிங்கா இருக்கான். ஜிங்காவா இது? ஆமாம், ஜிங்கா தான். ஸோ இதை எடுத்துட்டோம்னா கீழே அந்த அட்டை இருக்கும், கீழே அந்த பபுள் ட்ராப்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஏதோ ஆகாது, சும்மா போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஓகே, அதுக்கடுத்து இந்த சும்மா இந்த விளையாட்டு இதெல்லாம் பேப்ளேடுன்னு சொல்ல முடியாது. சரி, இருந்தாலும் நம்ம டக்குன்னு பார்த்துருவோம். இது 3மே ஒரு ஃபேக்கான, ஐ மீன் ஒரு ஃபேக்கு தான் எல்லாமே. பிளாஸ்டிக் பேப்ளேடுங்க, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஒன்று வந்து ஒரு 10 கிராம் கூட இருக்காதுங்க. 10 கிராம் 5 கிராம் கூட இருக்காது. இதில் ஏதோ இதுதான் வெயிட்டு, ஸ்க்ரூ தான் இருக்கிறதுலே வெயிட்டாக இருக்கும். இந்த பேப்ளேடில் ஸ்க்ரூ கிடையாது. சரி ஓகே, அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டு பேப்ளேடு, இவன் ஓரளவுக்கு பரவாயில்ல. இது வந்து லைட்டும் எரியும், அதேமாரி செம்மையாக விட முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவனுங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். இவனையும் ஷோகன் ஸ்டீல் தான் ஒன்றா அன்பாக்சிங் பண்ணோன்னு நினைக்கிறேன். இவனை வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணோம். ஸோ இப்போ இவன் டிப்பு பாருங்க என்ன நிலமையில் இருக்குது. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதே, ஃபோக்கஸ் ஆகுடா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓட்டையே ஆயிடுச்சு பாருங்கள். ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது, ரெண்டும் ஒரே டிப்பு தான். ஆனால் அதுக்கு மட்டும் ஓட்டே ஆயிடுச்சு. ஹைட்லேருந்து விட்டோங்க, ஒரு மொட்டை மாடலேருந்து ரோட்டில் விட்டோம், அது அப்படியே ஒஞ்சி போச்சு. சரி ஓகே, அதுக்கடுத்து இந்த 2 பேப்ளேட் இருக்குது. இது வந்து 5 ருபீஸ் பேப்ளேட்லாம் கிடையாது, 10 ருபீஸ் பேப்ளேடு. ஐ மீன் 10 ருபீஸ் பேப்ளேட்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் நாங்கள் வாங்கும்போது 15 ருபீஸ் தான். அது நான் வாங்கலை, எங்கள் அப்பா தான் வாங்கலை. அப்பா தான் வாங்கினாரு, அதனால் எனக்கு தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பேப்ளேட் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பேப்ளேட் இருக்கும், 4 இருக்கும், அதில் இப்போ 2 தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இது அது வந்து ஏதோ ஒரு கடையில் கிடச்சிருக்கு ஸ்போர்ட்ஸில். ஸோ அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ கைஸ், எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இங்கே நம்ம பேப்ளேட் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து நம்ம லான்ச்சஸ் எல்லாமே இருக்குது. மேலேருந்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்மளால் வீடியோ போட முடியாது. ஏன்னா எனக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்றைக்கி தாங்க லாஸ்ட்டு 4 லீவு. அதுக்கடுத்து நாளைக்கெலாம் ஸ்கூலு தான், ஸ்கூல் போய் தான் ஆகணும். ஸோ அப்புறமா வீடியோ வேறு எப்பப்போ வரும்னு தெரில. ஸோ நம்மளே ஒரு வாரம் கழித்து போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், போட போகிறோன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை. சரி ஓகே கைஸ், பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.